அரசு ரேஷன் கார்டுதாரர்களுக்கெல்லாம் இலவசமாக நெசவாளர் வாழ்வுக்காக வேட்டி சேலை வாங்கி தருகிறார்கள். ஆனால் நலிந்த பண்பாட்டு தொழிலாளர்கள் வாழ்வுரை பிரச்சனையாக பொங்கல் திருநாளிலே ஒரு புதிய பானையை அடுப்பும் கார்டுதாரர்களுக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இதனால் வரை ஒரு அரசியல் கட்சியை நாங்கள் ஆதரித்து தமிழ்நாடு பூராவிலும் பிரச்சாரம் செய்திருக்கின்றோம் கடந்த 30 ஆண்டு காலமாக. ஆனால் எங்களுக்கு அரசியல் பங்களிப்பு இல்லை. 41 மாவட்டத்திலும் பரவலாக இருக்கின்ற 40 லட்சம் மக்கள் ஓட்டுகளும் வேண்டும் என்ற கட்சி எங்களை ஆதரித்து அளித்தால். கடந்த மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு ரொம்ப ஆதரவு தெரிவிச்சு வந்தீங்க. இந்த நேரத்தில் மனமாற்றம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? ஒரே காரணம் தான். நாங்கள் சென்றோம், படியேறினோம், 2 மாத காலம் அவர்களுக்காக காத்திருந்தோம். அவர்கள் யாரும் எங்களை உழைப்பாலே உயர்ந்தவர்கள் தான் குலாளர்கள். அந்த உழைப்புக்கு மரியாதை தருகின்ற, மதிப்பு தருகின்ற அந்த அரசியல் கட்சியுடைய தலைவரோடு நாங்கள் 2006ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை அந்த கட்சிக்கு விரோதமாக நான் செயல்பட்டதே இல்லை. ஆதரவாக தான் செயல்பட்டேன். ஒரு முறை அம்மா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மழைக்கால நிவாரணத்தியாக 4000 ரூபாய் அறிவித்தது அவங்க தான். இது எப்போ பார்த்தாலும் இவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சார்பாக தான் இவர் நடத்துறாரு. நம்ம 4000 ரூபாய் அறிவிச்சாங்கல்ல மழைக்கால நிவாரணத்தை யார் அறிவிச்சாங்க? இது வரைக்கும் யாரும் அறிவிச்சிருக்காங்களா? இல்லையே, நம்ம தானே அறிவிச்சாங்க. ஏன் நீங்கள் அந்தம்மா ஒரு பாராட்டு கூட்டம் நடத்தக்கூடாது கேட்டாங்க. தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர் சங்கத்தின் செயற்குழு கூட்டம் அண்மையில் நடந்து முடிந்திருக்கிறது. அது எடுக்கப்பட்ட முடிவுகள் என்ன? வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி? குலாளர் சமூக மக்களின் வாக்குகள் யாருக்கு செல்லும் என்பது குறித்து குலாளர் சமூக மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமும் தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர் நலவாரிய முன்னாள் தலைவரும் திரு சேம நாராயணன் அவர்கள் நம்மோடு காத்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அண்மையில் நடந்து முடிந்திருக்கிற உங்களுடைய சங்கத்தினுடைய செயற்குழு கூட்டம், அது எடுக்கப்பட்ட தீர்மானங்கள், முக்கிய முடிவுகள், வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு ஆதரவு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். S84 டிவி நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகளது வணக்கங்களை முதலே தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகத்தில் மட்டும் 40 லட்சம் குலால மக்கள் பல்வேறு துறைகளிலே பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக களிமண்ணை மூலப்பொருளாக கொண்டு பணியாற்றுபவர்கள் நாடு பூராவிலும் பரவலாக இருக்கின்றார்கள். அதே சமூகத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு மத்திய மாநில அரசுகளிலும் பல்வேறு துறைகளும் பணியாற்றி வருகின்றார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக 40 லட்சம் குலால மக்கள் உள்ளடங்கிய தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர் குலாளர் சங்கத்தின் சார்பாக இந்த மாதம் 4ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டத்திலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுகின்ற மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாநாடை எந்த அரசியல் கட்சி தலைவர்களையும் அழைக்காமல் நாங்கள் நடத்தி முடித்து காண்பித்திருக்கின்றோம். சென்னை தீநகரிலே பத்மாவதி கல்யாண மண்டபத்தில் நடைபெற்ற மாநில செயற்குழு கூட்டத்திலே எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து அந்த செயற்குழுவிலே நாங்கள் தொடுத்திருக்கின்றோம். மண்பாட்டு தொழிலாளர்கள் மழைக்காலங்களே மண்பாட்டங்கள் செய்ய முடியாது என்ற கருத்தினை கொண்டு மழைக்கால நிவாரணியாக 4000 ரூபாய் தந்தார்கள் அரசு. அதன் பிறகு அதனை ஓராண்டிலே 5000 ரூபாயாக உயர்த்தி தந்தார்கள். ஆனால் அது போதுமா என்றால் போதாது. காரணம், மழையாலே பாதிக்கப்படுகின்ற தொழிலாளர்கள் யார் என்று சொன்னால் மண்பாட்டு தொழிலாளர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள். மழைக்காலங்களே அவர்கள் செய்கின்ற சட்டிப்பாடுகள் எல்லாம் நனைஞ்சு போயிடும், கரைஞ்சு போயிடும், மழையில் கரைஞ்சு போயிடும், மண் உபபொருட்கள்லாம் கரைஞ்சு போயிடும். இப்படி மழையால் வேலை செய்ய முடியாத நிலை ஒன்று. இன்னொன்று, சேமித்து வைத்த மூலப்பொருட்களும் கரைந்து போய்விடும். தொல்லைகளுக்கு ஆளாகின்ற மக்களுக்கு 5000 ரூபாய் என்ற மழைக்கால நிவாரணத்தை 10,000 ரூபாய் உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்து வருகின்றோம். ஒன்று. இன்னொன்று, புது அரிசியை புது பானையிலே பொங்கலிட பொங்கல் திருநாளிலே ஒரு அடுப்பு ஒரு பானை வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம். அதற்கு அரசு ரேஷன் கார்டுதாரர்களுக்கெல்லாம் இலவசமாக அரிசி, பருப்பு,
சர்க்கரை போன்ற பல்வேறு மூலப்பொருட்கள் எல்லாம், முந்திரி பருப்பு உள்ளிட்ட மூலப்பொருட்கள் எல்லாம் தருகிறார்கள், பணமும் தருகிறார்கள். நெசவாளர் வாழ்வுக்காக வேட்டி சேலை வாங்கி தருகிறார்கள். ஆனால் நலிந்த பண்பாட்டு தொழிலாளர்கள் நாளோடு மேலே குறைந்து வருகிறார்கள். 4 லட்சத்திலிருந்து குறைகிறார்கள். ஆகவே அந்த தொழிலாளருடைய வாழ்வு மலர வேண்டும் என்பதற்காக வாழ்வுமுறை பிரச்சனையாக அந்த மக்களுக்கு பொங்கல் திருநாளிலே ஒரு புதிய பானை அடுப்பு பெற்று காடுதாரர்களுக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம். 3, பண்பாட்டு தொழிலாளர்கள் உலோகப் பொருள் வரவிடாலும், தற்போது பிளாஸ்டிக் பொருட்கள் பெருமளவில் வரவிடாலும், பண்பாட்டு தொழிலாளர்கள் மாற்றுத் தொழிலாக நாட்டு செங்கல் செய்கிறார்கள். அந்த நாட்டு செங்கல் செய்கின்ற குலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு பண்பாட்டு தொழிலுக்கு எப்படி இலவசமாக மண் தருகிறார்களோ அதே போன்ற இலவசமாக செங்கல் அறுப்பதற்கு வேண்டிய மண்ணை இலவசமாக தந்துத வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அந்த பண்பாட்டு தொழில் இன்றைக்கு நாளொரு மணியாக நலிந்து வருகின்றது. அந்த நலிந்து வருகின்ற அந்த தொழிலை மேம்படுத்தும், பாதுகாக்கும், வளர்ச்சி பெறவும் எதிர்கால சந்ததியினர்கள் அறிந்து கொள்கின்ற வகையிலே பாடப்புத்தகத்திலே ஒரு பிரிவை உருவாக்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். இப்படி அடிப்படை தேவையான நிகழ்வுகளை நாங்கள் வைத்திருக்கிற அதே இடத்துல பண்பாட்டு தொழிலாளர்களுக்கென்று இன்றைக்கு பல்வேறு பொருட்களை இணைத்து நவநாகரிகமான பொருட்களெல்லாம் உற்பத்தி செய்கிறார்கள். கல்நார் மாவு, மற்ற மாவுகள் போன்ற பல்வேறு பொருட்கள், மலை எடுக்கின்ற மணல் போன்ற பொருள்கள் எல்லாம் மூலப்பொருளாக சேர்த்து டரக்கோட்டா ஐட்டம் போன்ற பல்வேறு பொருள்களை எல்லாம் இன்றைக்கு வடிவமைத்து தருகிறார்கள். பல்வேறு அழகிய திருவுருவ பொம்மைகள், தெய்வ திருவுருவ பொம்மைகள், அழகிய திருவுருவ பொம்மைகள், வீட்டுக்கு செய்ய வேண்டிய பானைகள், குடங்கள் என்று பல்வேறு பொருள்கள் எல்லாம் இன்றைக்கு செய்கின்ற அளவுக்கு மிஷினரியிலே செய்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கின்ற அளவுக்கு அந்நிய செலவாணி ஈட்டுகின்ற வகையில் இன்றைக்கு அந்த மண்பாட்டு தொழிலுடைய வளர்ச்சி பெற்று வருகிறது. அப்படிப்பட்ட தொழிலை, அந்நிய செலவாணி பெற்று தருகின்ற அந்த தொழிலை கற்பிப்பதற்காக, பயிற்சி கொடுப்பதற்காக ஒரு கல்லூரியை உருவாக்க வேண்டும் என்று பல ஆண்டு காலமாக, நீண்ட காலமாக கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இப்படி எங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை எல்லாம் வைத்து பல்லாண்டுகள் ஆன பிறகு கூட அது செவிசாய்க்காமல் இருக்கின்ற காரணத்தினால்தான் வருகின்ற நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலிலே எந்த அரசியல் கட்சிகள் எங்களை அழைக்கின்றார்களோ, எங்களுக்குரிய பிரதித்துவம் தருகிறார்களோ அந்த அரசியல் கட்சி ஆதரிப்பது என்ற முடிவோடு தான் நாங்கள் இன்றைக்கு அந்த மாநாட்டிலும் செயற்குழு கூட்டத்திலும் நாங்கள் முடிவு எடுத்திருக்கின்றோம். நேற்று தினம் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் இந்த முடிவு தான் முதல் முடிவாக எடுத்திருக்கின்றோம். இதனால் வரை ஒரு அரசியல் கட்சியை நாங்கள் ஆதரித்து தமிழ்நாடு பூராவிலும் பிரச்சாரம் செய்திருக்கின்றோம் கடந்த 30 ஆண்டு காலமாக. ஆனால் எங்களுக்கு அரசியல் பங்களிப்பு இல்லை. நகராட்சி மன்றத்திலே, ஊராட்சி மன்றத்திலே வருகிறார்களே தவிர சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் தனித்து நின்று நாங்கள் வெற்றி பெற வேண்டிய அளவுக்கு வலிமை இல்லை என்பது எங்களுக்கு தெரியும். ஆகவே இன்றைக்கு நிறைய கட்சிகள் கூட்டணி இல்லாமல் யாரும் தேர்தல் நிற்பதே இல்லை. கூட்டணியோடு தான் தேர்தலில் நிற்கின்றார்கள் என்பது சால பொறுத்து. அப்படி இருக்கின்ற போது 40 லட்சம் வாக்காளர்கள் இருக்கின்ற இந்த சமுதாயத்திற்கு ஏன் நாடாளுமன்றத்திலேயும் சட்டமன்றத்தில் இடம் தரக்கூடாது என்ற கோரிக்கையை 41 மாவட்ட தலைவர்கள் வைத்தார்கள். நேற்றைக்கு மாநாட்டிலும் அதை பற்றி பேசினார்கள். அதன் பிறகுதான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கின்றேன். எங்களுக்கு 41 மாவட்டத்திலும் பரவலாக இருக்கின்ற 40 லட்சம் மக்கள் ஓட்டுகளும் வேண்டும் என்ற கட்சி எங்களை ஆதரித்து அளித்தால் நாங்கள் அந்த கட்சிக்கு ஆதரவு அளிப்போம். மூலமாக அரசியல் பங்களிப்பை பெற்று எங்களுடைய குரல்கள் நாடாளுமன்றத்தில், சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். எங்களுடைய குறைகளை எல்லாம் போய்க்கிட வேண்டும் படிப்படியாக என்று நினைத்துதான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இந்த முடிவு 41 மாவட்டமும் நேற்று தினம் கூடி பேசி மாநில தலைவராகி நீங்கள் பழுத்த அனுபவம் வாய்ந்தவர்கள், 40-50 ஆண்டு காலம் அனுபவசாலிகள், பெருந்தலைவர் காமராஜர் முதல் தமிழக தலைவர் கலைஞர் வரை நீங்கள் பழகியிருக்கின்றீர்கள். காங்கிரஸ் கட்சியுடைய எல்லா தலைவர்களும் நீங்கள் பார்த்து பழகி பேசியிருக்கின்றீர்கள். இப்படிப்பட்ட அனுபவம் பெற்ற நீங்கள் எடுக்கின்ற முடிவு சரியான முடிவாகத்தான் இருக்கின்ற கருத்தை ஒட்டுமொத்தமாக எல்லோரும் தலைவர் எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆக அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் இருக்கிற இடத்துல எங்களுக்கென்று யார் அழைப்பு தருகிறார்களோ
எங்களுடைய தோழமை கொள்கை வர வேண்டும் வாங்க என்று கூப்பிடுகிறார்களோ அந்த கட்சியோடு சென்று நாங்கள் நாடாளுமன்றத்தை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். சட்டமன்றத்தில் எங்களுக்குள்ள பிரதிநிதித்துவத்தை வழங்குகின்ற கட்சிக்குத்தான் நாங்கள் ஆதரவளிப்போம் என்ற கருத்தினை எங்களுடைய மக்கள் 48 மக்கள் சார்பாக 41 மாவட்ட தலைவர்கள், மாநில துணைத் தலைவர்கள், மாநில இணைச் செயலாளர்கள், மண்டல தலைவர்கள், மாவட்ட தலைவர் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களெல்லாம் நேற்று பேசினார்கள். காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்த கூட்டம் 4 மணிக்குத்தான் முடிந்தது. ஆக அந்த அளவுக்கு எங்களுடைய மக்கள், சமூக மக்கள் இன்றைக்கு அரசியல் பங்களிப்பு வேண்டும் என்கிற குறிக்கோளோடு இருக்கின்றார்கள். எதிர்காலத்தில் நாங்கள் இந்த நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் எங்களுக்குரிய பிரதிநிதித்துவம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் தனித்து போட்டியிடுவதற்கும் எங்களுடைய ஓட்டு வங்கியை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றோம். அதற்கான ஆயத்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். ஆகவே எந்த கட்சி எங்களை அழைக்கின்றதோ அந்த கட்சிகள் நாங்கள் முழு ஆதரவு கொடுத்து நாங்கள் செலவழித்து அந்த கட்சிகள் வெற்றி பெறுவதற்கு இத்தனை ஆண்டு காலம் எப்படி பாடுபட்டோமோ அந்த வகையில் பாடுபடுவதற்கு உழைப்பிலே சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள் 4 மணிக்கு 4:30 மணிக்கு எழுந்து மண்ணை பிசைஞ்சு சுத்தப்படுத்தி அதனை பக்குவப்படுத்தி பானைகள் அழகிய பானைகளாக வடிவமைத்து செய்வதற்கேற்ற அவ்வளோ அளவுக்கு அந்த மண்ணிலே இருக்கிற கல், நாறு, குச்சி போன்றவர்களை அகற்றி செய்கின்ற அந்த உழைக்க வர்க்கத்தை சேர்ந்த இந்த மக்கள் சார்பாக அரசியல் கட்சி தலைவர்களை நாங்கள் வணங்கி கேட்டுக்கொள்வதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் தாருங்கள், எப்படி தர வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். ஆனால் அது எங்களுக்கு உள்ள வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக இந்த தேர்தலை தர வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த கட்சி என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். எந்த கட்சி அழைத்தாலும் சரி, எங்களுக்கு மனநிலை உள்ள கட்சியோடு நாங்கள் கடந்த மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா திமுக கூட்டணிக்கு ரொம்ப ஆதரவு தெரிவித்து வந்துட்டீங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வந்து இந்த மனமாற்றம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? ஒரே காரணம் தான். நீங்களும் சொன்னீங்க 10 நாளைக்கு மாநாடு நடத்துவதற்கு முன்பு வரை நீங்கள் ஒரே கட்சி தானே ஆதரவு கொடுத்து வந்தீர்கள். இப்போ என்ன மனமாற்றம் என்று சொல்லுகிறீர்கள்? எந்த மனமாற்றமும் இல்லை. ஒரு மாதத்திற்கு முன்னால் இன்று வரை நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு தான் இருக்கின்றோம். நாங்கள் எல்லோரையும் அழைத்தோம். நாங்கள் யார் அழைத்தோமோ அந்த அத்தனை தலைவர்களையும் அழைக்க நாங்கள் சென்றோம், படியேறினோம். 2 மாத காலம் அவர்களுக்காக காத்திருந்தோம். அவர்கள் யாரும் எங்களை வரக்கூடிய நிலையில் இல்லை. உணர்ந்து தான் நான் வேறு யாரையும் அவர்கள் அழைக்கவில்லை என்பதற்காக நான் உடனடியாக வேறு இடத்துல போய் விழுந்தில்லை, வேறு எங்கேயும் நான் தாவி போயில்லை. இன்னும் அங்கே நிற்கிறேன். எங்கே நிற்கிறேன்? நடுநிலையாளர் தான் நிற்கிறத தவிர ஒரு சார்பிலிருந்து இன்னொரு சார்பு உடனே போயில்லை. அப்படிப்பட்ட பதவி ஆசையோ பண ஆசையோ குலால சமுதாயத்தில் பிறந்தவங்க யாருக்குமே இருக்காது. உழைப்பாலே உயர்ந்தவர்கள் தான் குலாளர்கள். அந்த உழைப்புக்கு மரியாதை தருகின்ற, மதிப்பு தருகின்ற அந்த அரசியல் கட்சியுடைய தலைவரோடு நாங்கள் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று தான் நாங்கள் விரும்புகின்றோம். ஆகவே தான் நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் ஒரு கட்சியை ஆதரித்தோம். அந்த கட்சியை நாங்கள் அழைத்தோம். அவர்கள் மாநாட்டிற்கு வரவில்லை. எங்களுக்கு உள்ள ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அவருடைய வேலையின் பல்வின் காரணம் வராதிருக்கலாம், அது வேறு விவகாரம். ஆனால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்த சேகரிப்பு எங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். ஆக அந்த பங்களிப்பை நாங்கள் அளிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தர வேண்டும். நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் வாய்ப்பு தரேன்னு சொல்லட்டும். நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு போகக்கூடாதா? என்ன மட்டும் பிரதான நினைக்கின்ற அந்த மக்களுக்கு தான் உண்மையாக இருக்கணும். நிச்சயமா இந்த வயசுலேயும் வந்து உங்களை தான் வந்து தலைவராக ஏற்றுக்கிறாங்க. நேற்று நீ வந்தீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று மீடியாவில் பார்த்தீங்களா என்ன பேசுகிறாங்க அவங்க? அவ்வளோ பேரும் 80 ஆண்டு காலம் அனுபவம் வாய்ந்தவர். பெருந்தலை காமராஜர்லேருந்து ஐயா மூப்பனார்லேருந்து தமிழ் தலைவர் கலைஞர்லேருந்து எல்லாரோட பழகிறவர். அவருக்கு அரசியல் தெரியும். அவர் எடுக்கின்ற முடிவு எதுவாக இருந்தாலும் அதுக்கு செவிசாய்கள் சொன்னாங்கல்ல நேற்றுக்கு பார்த்தீங்களா? நீங்கள் அரசியல் மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுடைய மாமன்ற மக்கள் பணியும் வந்து சிறப்பான பணி தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. இல்லை, எல்லா பணிகளையும் பார்த்து அரசியல் இருக்காங்க. என்னோட நாராயணனை பற்றி எல்லாருக்கும் தெரியும். எந்த கட்சி மாறி மாறி போகணும்னு அவசியமே இல்லை. உண்மை சொல்கிறேன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு வாரியம் தந்தது, மண்பாண்ட தொழிலாளர் வாரியம் தந்தது. அந்த வாரியம் தந்ததற்காகவே 2006ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை அந்த கட்சிக்கு விரோதமாக நான் செயல்பட்டதே இல்லை, ஆதரவாக தான் செயல்பட்டேன். ஒரு முறை அம்மா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மழைக்கால நிவாரணத்தியாக 4000 ரூபாய் அறிவித்தது அவங்க தான். அவங்களை நன்றி சொல்ல வேண்டும் என்று கேட்டாங்க. எங்கள் கட்சியில் வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இருக்காங்க. ஒரு சங்கனால் எல்லாருமே எல்லா எங்கள் சமுதாயத்தில் எல்லா அரசியல் கட்சி தலைவரும் இருக்காங்க. ஆனால் அவங்க கேட்டாங்க, இது எப்போ பார்த்தாலும் இவர்
திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சார்பாக தான் இவரே நடத்துகிறாரு, தளபதி வச்சு தான் நடத்துவார், இவர் வாசலை வச்சா நடத்துவார், மூப்பரை வச்சு தான் நடத்துவார், காமரை வச்சா இப்படிலாம் பேச ஆரம்பித்தாங்க. என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அந்த அம்மா 4 லட்சமாக 4000 ரூபான்னு அறிவிச்சாங்கல்ல மழைக்கால நிவாரணத்தை, யார் அறிவிச்சாங்க? இது வரைக்கும் யாரும் அறிவிச்சிருக்காங்களா? இல்லையே, நம்ம தானே அறிவிச்சாங்க. ஏன் நீங்கள் அந்த அம்மா ஒரு பாராட்டு கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு கேட்டாங்க. ஓகே நடத்தலாம், தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வச்சுல பாராட்டு நடத்தலாம் போனேன். ஆனால் நான் 9 முறை போய் அவங்கள பார்க்க முடியல. அதில் பார்க்க முடியாதனால வேண்டி அந்த அம்மா சசிகலா அம்மா அவருடைய உதவியாளர் ஃபோன் பண்ணிக்கிட்ட, ஐயா உங்களுடைய நிகழ்வுக்கு வர முடியல, அந்த அம்மா உடம்பு சரியில்லை, அது உங்களுக்கு தெரியல, நாங்கள் சொல்லலை, எல்லாம் 2 அமைச்சர் அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. அம்மா சொல்கிறது 2 அமைச்சர் அனுப்ப தான் சொன்னாங்க அந்த சின்னம்மா. ஆனால் அங்கே 2 அமைச்சர்கள், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த மாவட்ட செயலர் எல்லாரும் வந்துட்டு எங்கள் மாநாடு எங்கள் தலைவர் இவ்வளோ பெரிய ஒரு கல்யாண மண்டபத்தில் நடத்துவார் நான் எதிர்பார்த்தேன். இவ்வளோ பெரிய மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் வந்துனேங்கிறாங்க, சாரசாரியாக வராங்க, வேணும் பஸ்ஸு லாரி இவ்வளோ வருது சொல்லிட்டு அது பிரம்மாண்டமாக பண்ணேன். ஒரு 70 லட்ச ரூபா செலவு பண்ணி பிரம்மாண்டமாக நடத்துகிறேன் அந்த மாநாட்டில். அவ்வளோ பெரிய கூட்டம், 2 நாள் கூட்டம், சரி நான் 2 நாள் மீட்டிங் நடத்துகிறேன். அதை பார்த்துட்டு பெருமைப்பட்டு அந்த மீட்டிங்கிலேயே 4000 ரூபாய் என்பதை 5000 ரூபாய்க்கு உயர்த்தி காண்பித்தார் அன்றைய அமைச்சர். அதே போன்று குலால சமுதாயத்திற்காக அன்றைக்கு அந்த 4000 ரூபாய் 5000 ரூபாய் அறிவிச்சு தர விளைவு தான். அதாவது உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன், கால்நடைத்துறை அமைச்சர், அந்த நாடாளுமன்ற அந்த தொகுதியோட நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாமே வந்தாங்க, சட்டமன்ற உறுப்பினர் எல்லாரும் வந்தாங்க, சிறப்பித்தாங்க. அதோடு சரி, அந்த ஒரு பாராட்டு விழாவோடு சரிங்க, இதான் உண்மை. பாராட்டு விழாவோடு சரி அந்த அம்மாவுக்காக நான் ஆதரவு தெரிவிக்கலை, பிரச்சாரம் பண்ணலை, எங்கேயும் ஒரு கொடி கட்டலை. நான் பேனர் போட்டுக்கின்னு கொடி கட்டிக்கின்னு தமிழ்நாடு பூரா பிரச்சாரம் பண்ணது 30 ஆண்டு காலமாக. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியான காங்கிரஸ், காமராஜருடைய படம் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் மூப்பனார் படம் இருக்கும், இன்னொரு பக்கம் தமிழக தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞருடைய படம் இருக்கும், அவர் கீழே தளபதி அவருடைய படம் இருக்குது. அந்த 4 பேர் படம் தோழமை கட்சி. யார்? திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்க தோழமை கட்சிகள், கம்யூனிஸ்ட்டு, முஸ்லீம் லீக்கு, திருமாவளவன், இந்த மாதிரி இதை போட்டு தான் பிரச்சாரம் பண்ண தமிழ்நாடு பூரா. இது நாடறிந்த உண்மை. ஆகவே மக்களுக்கு எல்லாம் தெரியும், தலைவர் சாமநாராயணன் ஒரு முடிவு எடுத்தாருக்கா அதில் உறுதியாக இருப்பார், அப்படின்னு எந்த விதமான மாற்றமும் இருக்க முடியாது. காரணம் என்கிட்ட பலகீனம் இல்லை. நான் பிறந்தவரை காமராஜர் பழகி எடுத்தாலும் ஒத்துருவா அவரோட வாங்கல. மக்கள் தலைவர் மூப்பனார் மிகப்பெரிய கோட்டீஸ்வரன் பிறவிலே, அவரிடம் நான் ஒரு பைசா வாங்கினேன். அதே மாதிரி தான் தமிழக தலைவர்களும் சரி, மற்ற எந்த அரசியல் கட்சி தலைவர்களாலே சிவாஜியோடு நான் பழகியிருக்கிறேன். சிவாஜி கணேசனுடைய மகள், பெரிய மகள் கல்யாணத்துக்கு 1 மணி நேரம் உட்காந்து தான் இருப்பார், அதே தான் பெரிய சிறப்பு. அது மாதிரி தளபதி எனக்கு தெரிய கல்யாணத்துக்கு வந்திருக்காரு, மூப்பனாரும் எங்களுடைய வீட்டு நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் வருவார். இங்கே பொங்கல் விழாவில் சேலை வெட்டிலாம் கொடுத்து மகிழ்விப்பார். அந்த மாதிரி பொது வாழ்க்கையில் நான் ரயில்வேலையும் மண்பாண்ட தொழிலில் சம்பாரித்த பணத்தை செலவழித்து தான் இந்த இயக்கத்தை நான் வளர்த்ததே தவிர நான் யார்கிட்டையும் போய் ஒரு பைசா நான் கேட்டதில்லை. அந்த மக்கள் கூட அன்றைக்கி அவங்களா கொடுத்தாங்க பேடையில், மாலைக்கு பதிலாக தலைவருக்கு 5000 10,000 அப்படி கொடுத்தாங்க தவிர நான் போயிட்டு காசு பண்ணணும்னு கேட்க மாட்டேன் இன்ன வரைக்கும். அதுபோல் மக்களுக்கு உண்மையான தொண்டு செய்கிறேன். அந்த உண்மையான இருக்கிற மன நிறைவோடு நான் புகழோடு புகழ்ச்சியோடு வாழ்கிறேன். மன புகழ்ச்சியோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் அரசு அங்கீகாரம் பெற வேண்டும் என்று என் மக்கள் விரும்புகிறார்கள், நானும் விரும்புகிறேன். நான் மாநகராட்சியிலே கல்வி நிலைக்குழு தலைவராக வந்துவிட்டேன். ஒரு முறை கணக்குப்பட்ட தணிக்கலைக்குழு தலைவராக 5 10 ஆண்டு காலம் இருந்து விட்டேன். 2 முறை மாமன்ற உறுப்பினராக இந்த மட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டேன், மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்தில். 3வது லேடிஸ் வார்டில் போய் மனைவி நீக்கி வச்சேன். இது போல வேறு என்ன போகணும்? ஒரு சாதாரண ஒரு மண்பாண்ட தொழிலாளி, மண்ணை பசைஞ்சு கீச்சு போன ட்ரௌசர் போட்டு சட்டி பானை செய்தவன் இன்றைக்கி தலையில் உயர்ந்துக்கிட்டா என்ன அர்த்தம்? உங்களை போன்ற நேர்மை என்கிட்ட ஒழுக்கம் இருக்குது, நேர்மை இருக்குது, உண்மை இருக்குது. இங்கொன்று அங்கொன்று பேச மாட்டேன். உங்களை போன்ற உங்க சமூக மக்களும் உயரணும் அப்படின்னு ஒரு உயர்ந்த குறிக்கோள், அந்த குறிக்கோள் இருக்குது. உங்களுடைய நல்ல மக்கள் IAS IPS இதுக்காக ஒரு பேர் ஆனால் வெளி மாநிலத்தில் இருக்காங்க. தமிழ் இந்தியா பூரா இருக்கிறாங்க. இந்தியா பூரா எங்களுக்கு 12 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 12 கோடி மக்கள் இந்தியா பூரா. ஆனால் பிரஜாபதிகள் அவங்கெல்லாம் ஆந்திராவில் இதே குலாலர், தமிழ்நாட்டில் ஆந்திராவில் குமரவாலன்னு சொல்லுவாங்க, கர்நாடகாவில் கும்பகாரன் சொல்லுவாங்க, வட மாநிலம் குஜராத், டெல்லி, ராஜஸ்தான்லாம் போயிட்டாக்கா பிரஜாபதிகள் 12 கோடி பேர் இருக்காங்க. 12 கோடி பிரஜாபதிகள் இருக்காங்க இந்தியா முழுவதும். தமிழ்நாட்டில் மட்டும்
குலாளர்கள் 40 லட்சத்துக்கு மேலே இருக்காது குறைவா இல்லை. இன்னைக்கு மத்திய மாநில அரசு கணக்கெடுக்க சொல்லியிருக்கேன். ஒரு நான் சொன்ன கோரிக்கை அது ஒரு கோரிக்கை. மத்திய மாநில அரசு இணைந்தே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால்தான் அந்த ஜாதிவார விகிதாச்சார அடிப்படையில் எங்களுக்கு கிடைக்கும். எங்களுக்கு 4% இடம் ஒதுக்கீடு. எங்களுக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்கணும், எங்களுக்கு ஒரு நாடாளுமன்ற கொடுக்கணும், இல்லை மேலவை கொடுக்கணும். அந்த அளவுக்கு எங்களுக்கு வாக்கு இருக்குது. ஆனால் ஒரு முறை நாங்கள் தனித்து நின்று அந்த வாக்குகளை பிரித்து நாங்கள் எடுத்தால் எங்களோட வாக்கு எவ்வளோன்னு தெரியும். நன்றி.